வணக்கம், இது உங்கள் டெய்லி டாக்ஸ். தமிழ்நாடு 2026 சட்டசபை தேர்தலுக்கான எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். டுடேஸ் சாணக்யா வெளியிட்ட கணிப்பின்படி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி மொத்தம் 125 ± 11 இடங்களை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. 234 இடங்கள் கொண்ட தமிழ்நாடு சட்டசபையில் பெரும்பான்மைக்கு தேவையான எண் 118. இதனால் டிஎம்கே கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே 63+ அல்லது -11 இடங்கள் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது அரசியலில் டிவிகே ஒரு முக்கியமான மூன்றாவது சக்தியாக உருவெடுக்க வாய்ப்பு இருப்பதை காட்டுகிறது. மறுபுறம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி 45+ -11 இடங்கள் மட்டுமே பெறும் என கூறப்படுகிறது. வாக்கு சதவீத கணிப்பில் டிஎம்கே கூட்டணி சுமார் 39% வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளது. டிவி-கே சுமார் 30% வாக்குகளும், ஏஐஏடிஎம்கே கூட்டணி சுமார் 27% வாக்குகளும் பெறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற எக்ஸிட் போல் நிறுவனங்களும் டிஎம்கே கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பொதுவாக கூறுகின்றன. ஆனால் டிவிகே பெரும் இடங்களில் மட்டும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இப்போது மற்ற எக்ஸிட் போலே நிறுவனங்கள் என்ன கூறுகின்றன என்பதை பார்க்கலாம். பீப்பிள்ஸ் பல்ஸ் கணிப்பின்படி டிஎம்கே கூட்டணி 125 முதல் 145 இடங்கள் வரை வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. ஐஏடிஎம்கே கூட்டணி 65 முதல் 80 இடங்கள், டிவிகே 18 முதல் 24 இடங்கள் பெறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேட்ரைஸ் நிறுவனம் டிஎம்கேக்கு 122 முதல் 132 இடங்கள், ஏஐஏடிஎம்கேக்கு 87 முதல் 110, டிவிகேக்கு 10 முதல் 12 இடங்கள் என கணித்துள்ளது. P-MARQ கணிப்பில் டிஎம்கே 125 முதல் 145, ஏஐஏடிஎம்கே 65 முதல் 85, டிவிகே 16 முதல் 26 இடங்கள் பெறும் என கூறப்பட்டுள்ளது. பீப்பிள்ஸ் இன்சைட் டிஎம்கேக்கு 120 முதல் 140 வரை, ஏஐஏடிஎம்கேக்கு 60 முதல் 70 வரை, டிவிகேக்கு 30 முதல் 40 வரை இடங்கள் என மதிப்பிடுகிறது. இந்த அனைத்து எக்ஸிட் போல் முடிவுகளும் டிஎம்கே கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிகம் என காட்டுகின்றன. ஆனால் டிவிகே பெறும் இடங்களில் மட்டும் பெரிய வேறுபாடு உள்ளது. இப்போது மற்ற மாநிலங்களின் எக்ஸிட் போல் நிலவரத்தை பார்க்கலாம். கேரளாவில் எக்ஸிட் போல் கணிப்புகள் படி யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது. இதன் மூலம் தற்போதைய லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆட்சியில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் ஆல் இந்தியா காங்கிரஸ் தலைமையிலான NTA கூட்டணி பெரும்பான்மை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பின்தங்கும் என கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியிடையே கடும் போட்டி நிலவுகிறது. 294 இடங்கள் கொண்ட சட்டசபை தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்றது. இந்த தேர்தலில் இரு கட்சிகளும் பெரும்பான்மைக்காக கடுமையாக போட்டியிடுகின்றன. இதனால் மேற்கு வங்கத்தில் கிளிஃப்டேங்கர் நிலை ஏற்பட்டுள்ளதாக எக்ஸிட் போல்ஸ் காட்டுகின்றன. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணிகளுக்கிடையே முக்கிய போட்டி நடைபெற்றது. மொத்தம் 234 இடங்களுக்கு ஏப்ரல் 23 அன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. சுமார் 84.73% வாக்காளர் பங்கேற்பு பதிவு செய்யப்பட்டு, இது சமீப காலங்களில் மிக அதிகமாகும். அசாமில் பாரதிய ஜனதா பார்ட்டி தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் வாய்ப்பு இருப்பதாக எக்ஸிட் போல்ஸ் சுட்டிக்காட்டுகின்றன. இது 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். முக்கியமாக
எக்ஸிட் போல் என்பது வாக்காளர்களின் கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்ட கணிப்பு மட்டுமே. இவை இறுதி முடிவுகளை முழுமையாக பிரதிபலிக்காமல் இருக்கவும் வாய்ப்பு உள்ளது. அரசியல் நிலவரம் குறித்து மேலும் தகவல்களுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.